வணக்கம் அன்பர்களே. இது தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் சேதி. இந்து தர்மமும் சாதீய வன்கொடுமைகளும். செப்டம்பர் 23ஆம் தேதி இந்து நாளிதழில் வெளிவந்துள்ள இந்திய அரசின் அறிக்கையின்படி, இந்தியாவில் பழங்குடி மற்றும் பட்டியல் இன வகுப்பினர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமைகள் தொடர்பான செய்தியின் சேதியை விரிவாக காண்போம். இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, இந்தியா முழுவதிலும் 2022ஆம் ஆண்டில் பழங்குடி மற்றும் பட்டியல் இன வகுப்பினர்களுக்கு எதிராக மேலடுக்கு சாதிய இந்துக்களால் நடத்தப்பட்ட வன்கொடுமை தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன. இதன்படி 2022ஆம் ஆண்டில் பதியப்பட்ட 53,000 வன்கொடுமை வழக்குகளில் 98% 13 மாநிலங்களில் நடந்துள்ளது எனவும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகபட்சமாக 23% கொடுமைகளும், அடுத்ததாக ராஜஸ்தான் மாநிலத்தில் 16% குற்றங்களும், 3ஆம் இடத்தில் மத்திய பிரதேசத்தில் 15% குற்றங்களும், 4ஆம் இடத்தில் பீகார் மாநிலத்தில் 12% குற்றங்களும் நிகழ்ந்து, இந்த 4 மாநிலங்களில் மட்டுமே இந்தியாவின் மொத்த கொடுமைகளில் 2 பங்கு வழக்குகள் பதியப்பட்டிருப்பது மேற்கண்ட 4 மாநிலங்களில் இந்து மதத்தில் நிலவும் சாதிய தீயின் வெண்தணலால் சமத்துவமும் சமதர்மமும் நீர்த்து போயிருப்பது வெளிப்படையாக தெரிய வருகின்றது. இதிலும் இந்தியா முழுவதிலும் பழங்குடியினருக்கு எதிராக நிகழ்ந்துள்ள 9,735 வன்கொடுமைகளில் மத்திய பிரதேசத்தில் 31% வழக்குகளும், ராஜஸ்தான் மாநிலத்தில் 26% வழக்குகளும் பதியப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கின்றது. மேலும் 2022ஆம் ஆண்டில் தொடரப்பட்ட வழக்குகளில் 2 ஆண்டுகள் கடந்த பின்னரும் 60% வழக்குகளுக்கு மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும், தீர்ப்பு வெளியிடப்பட்ட வழக்குகளில் 32% வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டிருப்பதும் கவலை அளிக்கின்றது. இந்திய அரசாங்கத்தின் இந்த அறிக்கையை ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பின்னரும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் முதலிய மாநிலங்களில் பழங்குடி மற்றும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இன்னும் பெருமளவில் தொடர்ந்து நடைபெறுவதை பார்க்கும் பொழுது, இந்தியாவின் பெருவாரியான மக்களை கொண்ட இந்து மதத்தில் நிலவும் சாதிய துர்நாற்ற நீரோட்டத்தின் விளைவாய் மேலடுக்கு சாதியினரின் அட்டூழியம் தொடர்ந்து வருவது வெளிப்படையாக விளங்குகின்றது. சனாதனம் என்பது அழிவற்றது, நிலையானது எனும் பொருளில் இந்து மதத்திற்கும் பொருத்தப்பட்டு, இதன் விளைவாக வர்ணாச்சர தர்மமும் பிறப்பினால் சாதிய அடுக்கு முறைகளும் தோற்றுவிக்கப்பட்டு, அதுவே இந்து மத சனாதன தர்மம் என தீர்மானிக்கப்பட்டிருப்பதும் வெள்ளிடை மலை. மானுடத்தின் மேன்மைக்கான கோட்பாடுகளை கடைப்பிடிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் சமூக நீதியை புறந்தள்ளி சாதியத்தை உயர்த்தி அதனை சனாதன இந்து மதத்தில் பொருத்தி அதுவே பாரத தர்மம் என வாதிடுவோர் மக்களை தவறாக வழி நடத்தி மானுடத்தின் வளர்ச்சியினை பின்னோக்கி இழுக்கும் அநீதியை செய்து வருகின்றார்கள். இதன் விளைவாகவே மேற்சொன்ன மாநிலங்களின் மக்கள் போதிய கல்வி அறிவு கிட்டாமலும், முற்போக்கு சிந்தனையை எட்டாமலும், தாங்கள் வாழ்கின்ற சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பகுத்தறிவு இல்லாத பழமைவாதம் நிறைந்த பிற்போக்கு சமூகமாகவும் தொடர்வது வேதனை அளிக்கின்றது. தவறான பாதையில் தள்ளாடும் இந்த மாநில மக்களுக்கு
பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் கருத்தாக்கங்களை விதைத்து அவர்களை பண்பட வைக்க வேண்டியது அரசியல் சமூக செயற்பாட்டாளர்களின் அத்தியாவசியமான அடிப்படையான கடமையும் பொறுப்பும் ஆகும் என்பதை உணர்ந்து நாமும் அவர்களுக்கு துணை நிற்போம். நன்று நண்பர்களே, செய்தி சொல்லும் செய்தியின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.